வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுடைய காவலர் தேர்வுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்குற போகிறோம். ஸோ எக்ஸாமுடைய ஆன்சர் கீஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. 2023 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்குது, எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸோடைய கட் ஆஃபும் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைய நிலவரத்தைப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய பிசி கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து தோராயமானது. ஒரு 0.25 வந்து வேரி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர 100% இது மேட்ச் ஆகிடும். அந்த கட்டப் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேக்கன்சிஸோடைய டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2021 வந்து பார்த்தீங்கன்னா 10,906 பேர் எடுத்தாங்க. 2022 3,552 பேர் தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த ஆண்டு 2023 3,359 பேர் தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கடந்த 2 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் தற்பொழுதைய நிலவரப்படி இதற்கு செலக்ட் ஆனவங்களுடைய கட் ஆஃப் டீட்டெயில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப லோயஸ்டான கட் ஆஃப் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பாய்ஸ் ஆண்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் ஒரு காமனாக இந்த ஜென்ரல் கேட்டகிரி வரப்போ 56 இருந்தாலே போதும். 56.5 இந்த சம்திங் 56 சம்திங் இருந்தாலே போதும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 57 58 வரைக்கும் இருந்தாலே போதுங்க. ஜென்ரலாக கண்டிப்பாக 59 லாஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது ஜென்ரல் கேட்டகரியில் ஆண்கள் பிரிவுக்கு இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 56.5 தான், சேம் அதே தான். 59 ஜென்ரலுக்கும் பிசிக்கும் ஒரே மாதிரி தான். அதுக்கு வந்து பிசி முஸ்லீம்க்கு வரப்போ 45.5லேருந்து 47 வரைக்கும் இருந்தாலே போதுங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃபில் ரேஷியோவில் வரவங்களுக்கு வந்து 57.5லேருந்து 58 இல்லைன்னா லாஸ்ட்டாக 59 தாங்க கடைசி. 58.5க்கு கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் வரப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57.5லேருந்து 58.5 லாஸ்ட்டு. எஸ்சி ஏல வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 56.5லேருந்து 57.5 லாஸ்ட்டுங்க. எஸ்டியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54.5லேருந்து 56.5 மார்க் இருந்தால் கூட இவங்க எக்ஸாக்டாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்கள் பிரிவில் வரப்போ அவங்களுடைய கட் ஆஃப் இன்னும் கம்மியாக தாங்க வரும். ஸோ கேர்ள்ஸ் கேட்டகரியில் வரப்போ ஜென்ரலுக்கு 52லேருந்து 55 தான். ஸோ ஒரு 0.5 வந்து வேரி ஆகலாம், இல்லை 0.5 வந்து கூடுறதுக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசி கேட்டகரியில் வரப்போ 52.5லேருந்து 55 வரைக்கும், இல்லை அதுக்கு மேலே கூட எதிர்பார்க்கலாம் பெண்கள் பிரிவில். அடுத்து பிசி முஸ்லீமில் 40.5லேருந்து 45.5 வரைக்கும் இருப்பவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரப்போ 51லேருந்து 53 தான். ஸோ ஒரு 0.5 இவங்களுக்கும் வேரி ஆகுங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் வரப்போ 50லேருந்து 52.5 வரைக்கும் இருப்பவர்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். எஸ்சி ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 51 இல்லைன்னா 49 கூட எடுத்துகிற ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எஸ்டி கேட்டகரியில் 49.5லேருந்து 51.5 வரைக்கும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரு 0.5 இல்லைன்னா 1 மதிப்பெண்கள் வேரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அதற்குண்டான முக்கிய முடிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் மதிப்பெண்கள் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.